இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டில் நாய்க்கடியால் 6.5 லட்சம் பேர் பாதிப்பு. ரேபிஸ் நோயால் 33 பேர் உயிரிழப்பு. அரசு அனுமதி பெறாமல் 2 ஸ்டுடியோக்கள் கட்டி முறைகேடாக வாடகை வசூலித்த புகாரில் இயக்குனர் செல்வமணி உட்பட 10 பேரிடம் தண்ட தீர்வை வசூலிக்க விசாரணை அதிகாரி பரிந்துரை செய்துள்ளார். சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் பணக்காரர்களிடம் அரசிடம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுவார்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இஸ்ரேல் ஆறுதல் அமைதி பரிசு. இதில் சந்தோஷப்பட்டாவது வரிகளை குறைத்தால் நல்லதுதானே. வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமர் பேகம் கலிதா ஜியா காலமானார். ஏமனின் பிரிவினைவாத படைகளுக்கு ஆதரவாக அந்நாட்டின் முகல்லா துறைமுகத்துக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுப்பிய ஆயுத கப்பலை சவுதி அரேபியா வான்வழி தாக்குதல் நடத்தி அழித்தது. வணக்கம்.